நாமத்திற்கு மகிமை. இந்த வேளையிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஆதியாகமும் 14ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்வதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்குள்ளாக ஒரு தெளிவு இருந்தது, விசுவாசம் இருந்தது, ஆழமான நம்பிக்கை இருந்தது. வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனை நோக்கி அவர் பார்க்கும்படியாக சொல்கிறார். வானத்தையும் பூமியும் உடையவராக உன்னதமான தேவனாக அவர் வாழ்க்கையிலே ஆண்டவர் வெளிப்பட்டதை அறிந்தபடியினாலே விவரத்தோடு கூட அவர் தேவனை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். இன்றைக்கு தேவஜனமாய் நாம் கூட தேவனை விவரத்தோடு அறிய தேவன் விரும்புகிறவராய் இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், ஆபேத் என்று சொல்லப்படுகிற 3 நபர்கள் சொல்கின்ற போது, நாங்கள் விசுவாசிக்கின்ற தேவன் தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவளுக்குள்ளாக ஒரு தெளிவு இருந்தது. அதுபோல தேவஜனமாய் நம் வாழ்க்கையிலே தெளிவு இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்குள்ளாக அந்த தெளிவு இருந்தபடியினாலே அவர் தேவனுக்கு நேராக அவருடைய கைகளை உயர்த்துவதாக சொல்லப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவனை தெளிவோடு ஆராதிக்க, தேவனை நம் வாழ்க்கையிலே நம்பிக்கையோடு ஆராதிக்க தேவன் விரும்புகிறார். அந்த அனுபவத்தில் போக நம்ம ஒப்பு கொடுப்போம். இருந்தவரே, இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, இருந்தவரே, இருப்பவரே, இனிமேலும் வருபவரே, நன்றி நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து என் உள்ளம் துள்ளுதையா. அவர் இருப்பவர், இருந்தவர், வருகிற தேவனாய் இருக்கிறபடியினாலே நமக்குள் அந்த தெளிவு இருக்கும்படியாக நம்ம இப்ப கொடுப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை குறித்து வேதத்தில் பார்க்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்குள்ளாக தெளிவோடு, திட்டத்தோடு, நம்பிக்கையோடு ஆராதித்து உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் உம்முடைய அபிஷேகத்தையும் உம்முடைய ஆளுகையும் பெற்றது போல நாங்களும் கூட தெளிவாயிருந்து உம்முடைய ஆசீர்வாதத்தையும் அபிஷேகத்தையும் உடைய ஆளுகையும் பெற்றுக்கொள்ளும்படியாக இப்ப கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.